இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கொத்தவரங்காயில் ஒரு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு அதை புளிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். அது கூட 3 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா குழைவாக வெந்து வந்ததுக்கப்புறம் வேக வச்ச காயை போட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றி நல்லா கலரி விட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். நல்லா குழம்பு சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த புளிக்குழம்பு டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு துண்டு வெல்லம் எடுத்து குழம்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி தூவிட்டு நல்லா கலந்து விட்டால் சூடான கொத்தவரங்காய் புளிக்குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தோட ஒரு கரண்டி குழம்ப எடுத்து வச்சு நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, அட்டகாசமாக இருக்கும். சொல்லவா வேணும்.